அஸ்ட்ரோ பக்தி ஸ்டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அது மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சித்திரை 1 14/4/2024 குரோதி ஆண்டு, தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க. அதை தொடர்ந்து 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி பெயருது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன எதிர்பார்ப்புன்னு, நல்ல கிரகம் அல்லவா, சுபகிரகம் அல்லவா, சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி, நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல, கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் 2, 5, 7, 9, 11ஆம் பார்வை. இந்த பார்வையில் 5, 7, 9ஆம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம். சமசப்தமமாக பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை. குரு என்ன கொடுப்பாருங்க? குழந்தை பாக்கியம், தொழில், திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர், விசேஷமான நிகழ்ச்சிகளெல்லாம் தரக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான். இப்போ மேஷத்தில் பயணிச்சிட்ருக்கார். அவர் ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவத்தில் வரார். ரிஷபத்துடைய இடம் என்னங்க? சுக்கிரனுடைய இடம். செவ்வாயுடைய இடத்துலேருந்து சுக்கிரனுடைய இடத்துக்கு வரார். அப்போ சுக்கிரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார்? 5ஆம் பார்வையாக கன்னியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 9ஆம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம். ஏன்னா மகரம் ஜென்மசனியிலேருந்து இப்போ தான் விடுபட்டு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து, பொதுவாக ஆண்டு பலனை வைத்து, ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா, சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா, தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். அதனால் எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் இடம். அது சுக்கிரன் என்னதுங்க அப்படின்னா, இது தேவகுரு, அது அசுரகுரு. ஆனாலும் 2 பேருமே சுபகிரகம் தான். அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமாக கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிரனுடைய இடத்துல அசுபகுரு இடத்துல தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும். கிருத்திகை, மிருகசீரிடம், ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான். ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள், மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு, கல்வி, திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்கே குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும். அப்போ இந்த குரு கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது 5, 7, 9 மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை மற்ற ஒவ்வொரு ராசிகளும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை எதிர்பார்த்துட்டுருங்க. தனித்தனி வீடியோவாக தருவோம்.
மேலும் குரு பெயர்ச்சியினால இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் அரசனாக ஆட்சியாக அமர்கிறார். அப்போ சில விஷயங்கள் அரசியல் சார்ந்த போராட்டங்கள், மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன இடர்பாடுகள், அதே போல எல்லைம்பாங்க, நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது, அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பெயர்ச்சி பலனையும் நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, 5 மாதம் குரு பகவான் வக்ரகதிக்கு போவார். அதே போல் சனி பகவான் இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார். ஸோ காலபுருஷனுக்கு அது 11ஆம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரணையோட இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார். அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது. அங்கேயும் நிறை குறைகள் உண்டு. நியாய திராசு போட்டு எடை போட்டு பார்க்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பெயர்ச்சியோடைய நிலைப்பாடும், ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டீங்களே அப்படிம்பிங்க. ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அசுப கிரக வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க. பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான், கன்னியில் கேது பகவான் பயணிச்சிட்டு இருக்கார். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமும் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவத்திலையும் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே மாதம் குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமாக பலன்களும் பரிகாரத்துடன் சொல்லிகிட்டு இருக்கோம். இதன் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது கும்பராசி நேயர்கள். கும்பராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பம் அப்படின்னாவே ஒரு குபேரத்தனம், எதையுமே ஒரு வெற்றியாக நினைக்கணும், எதுலையுமே ஒரு ஆளுமைத்தன்மை, கவனமாக நடக்கக்கூடியவங்க, கற்பனை அதிகமாக இருக்கும், எதுலேயும் ஆர்வம் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடியவங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல உயர்வை அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா கும்பராசி தாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், இத்தனை கால்குலேட்டிலையும் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பை கொண்டு பலாபலன் சொல்கிறோம். அப்போ குரு பகவான் 4இல் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய பார்வை 5, 7, 9. அது எப்படி பார்க்குறாருனா 8, 10, 12ஆக உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்குறார் அப்படின்னு இங்கே கணக்கு எடுத்துக்கணும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு உடையவர் அப்படின்னா 2, 11க்கு உடையவர். இவர் பார்க்கக்கூடிய பார்வை 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ மகரம், விருச்சிகம், கன்னி இப்படி ரிவர்ஸில் கொண்டு போயலாம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய காலகட்டம், எந்த ஒரு காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் தொடர்பு குரு 12இல் இருக்கிறார் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் சின்னதாக ஒரு விரயத்தை கொடுக்கும். ஒரு கல்வி சார்ந்தோ திருமணம் சார்ந்தோ அல்லது ஒரு குழந்தைக்கு ஒரு பாகப்பிரிவினை பிரித்து வைக்கிறீங்க வீடு அப்படின்னீங்களா, இதில் சில சிக்கல்களை ஏற்படுத்தி தாமதத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடை தாமதம் உண்டு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த விஷயம் என்ன எடுக்கணும்னா 10ஆம் இடம் தொழில் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. எதில் வேணாலும் நீங்கள் துணிஞ்சு பணம் போடலாம். ஏன்னா ஜென்மத்தில் ஸ்ட்ராங்காக நான் இருக்கேன். ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடம் சுபிக்ஷம், பார்க்கும் இடம்தான் பால் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஸோ சனி பகவான் நீங்கள் உங்கள் இடத்துலையே உட்காந்து அது 7 சனியாக இருந்தாலும் தனக்குடைய வீடு ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இந்த காலகட்டம், நீங்கள் ஸ்ட்ராங்காக என்னென்ன பிளான் போடுறீங்களோ அது அப்படியே இருக்குங்க, அப்படி உறுதியாக இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 7 சனி அஷ்டமத்து சனி தான் கஷ்டத்தை கொடுக்குமே ஒழிய 7 சனியில் தான் நிறைய பேத்துக்கு
திருமணத்தை கொடுக்கறது, வீடு யோகத்தை கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது. வெளிநாடு வெளியூருக்கு நான் போனீங்கன்னா 7.5 சனியில் தான் போயிருப்பாங்க. சனி பகவானும் சந்திர பகவானும் பயண கிரகம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கிரகம் உங்களோட இடத்துல இருக்கிறனால இதுவும் உங்களுக்கு ஒரு வெற்றி தான். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு அம்மாவுக்கு சில உடம்பு தொந்தரவை கொடுக்கும். தாய்கிட்ட பேசுகிறக்கோ கொஞ்சம் அடிக்கடி போய் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அல்லது அம்மா உங்ககிட்ட இருந்தாங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு உண்டு. நான் போய் அவங்க வீட்டில் இருந்துக்கிறேன், இவங்க வீட்டில் இருந்துக்கிறேன்ட்டு உறவுகளிடையே போய் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். ஆனால் நல்லதுக்காக தான், தொழிலுக்காகவோ அல்லது கல்வி சார்ந்தோ தான் நீங்கள் பிரிவீங்களோ ஒழிய மற்ற விஷயத்துக்காக இருக்காது. பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது தொழில் ஏற்றத்தை கொடுப்பார், முயற்சியை கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் போனாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே போல் இந்த காலகட்டம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே போன சொந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வெளிநாடோ மாநிலமோ அயல் தேசமோ போய் நீங்கள் உழைப்புக்காகவோ அல்லது கல்விக்காகவோ போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கும்பராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட்டு சார்ந்து இருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்டோபருக்கு மேலே ஆகஸ்ட்டுக்கு மேலே ஒரு சிலருக்கு இந்த வக்ரகதிக்கு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் இன்னும் சொல்ல போனால் 8ஆம் இடத்தை அவர் பார்க்கறனால குபேர யோகம், ஏதாவது உங்களுக்கு புதிய பணவரவு வரும், அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏதாவது எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஏற்றம். ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, வெளிநாட்டை வச்சு நீங்கள் தொடர்பு செய்யக்கூடிய இந்த டெக்ஸ்டைலு இண்டஸ்ட்ரியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு பணவரவு தனவரவு உண்டு அப்படிங்கிறத ஹாப்பியாக எடுத்துக்கலாம். சரிங்க, கும்பராசி இன்னும் என்னங்க சிறப்பு அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சி ஏதாவது ஒரு நீங்கள் புதுசாக இப்போ தாங்க படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா பிஸ்னஸ் செய்ய வேண்டாம், ஜாபுக்கு போகணும். கண்டிப்பாக ஜாபு கிடைக்கும், வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. 12ஆம் இடத்துல இருக்கனால வீட்டையோ ஊரையோ விட்டு கொஞ்சம் 50 அல்லது ஒரு 100 கிலோமீட்டரு 500 கிலோமீட்டர் தாண்டி கூட நீங்கள் பயணம் செஞ்சு அங்கே போயிட்டு நீங்கள் தனிச்சு இருந்து தொழில் செய்யும் பொழுதோ வியாபாரத்துக்கு போகும் பொழுதோ அல்லது ஜாப்ல இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியோட காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீட்டை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, அல்லது வீட்டை விட்டு வெளியே போனாலும் இல்லை இங்கேயே இருந்தாலும் மருத்துவ செலவையும் கொடுக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். உங்கள் குடும்ப வட்டாரத்தில் கணவனாக இருந்த மனைவிக்கு, மனைவியாக இருந்த கணவனுக்கு, அதே போல் தாய் தகப்பனுக்கு மருத்துவ செலவை, குடும்பத்தில் மருத்துவ செலவை சின்ன சின்னதாக கொடுப்பாரு, பெரிய அதுக்கு இடைஞ்சலை கொடுக்க மாட்டாங்க. உடம்பு தொந்தரவு இருக்க தான் செய்யும். சனி பகவான் இருக்கார், உடம்பு அங்கங்கே கை கால் வலிக்குதுங்க அப்படின்னு உபத்திராவும் இருக்கும் கண்டிப்பாக. அதற்கெல்லாம் என்ன வழிபாடுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உயர்வான காலகட்டம் தான் கும்பத்துக்கு, பயப்பட வேண்டாம். இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்குங்க. கும்பராசி நேயர்கள் எப்பயுமே எங்கெங்கே வாழ்நாளில் எப்பயுமே தெரிஞ்சுக்குங்க, எங்கெங்கே கும்பாபிஷேகம் நடக்குதோ அதில் உங்களுடைய கைங்கரியம் இருக்கணும். அப்படின்னா அந்த யாக பூஜைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது கும்பாபிஷேக பில்டிங்க்கு நீங்கள் ஏதாவது நன்கொடை எழுதலாம், பணமாகவோ ஒரு செங்கல் சிமெண்ட்டு எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்போ கோயில்களுக்கு உழவார பணி செய்கிறதும் கோயில்கள் திருப்பணி செய்கிறதுக்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கும் இந்த 2.5 ஆண்டில் எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. சனி தாக்கமும் இருக்காது, குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பிலையும். அதே போல் பெருமாள் வழிபாடும் விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க, மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்கள் நல்ல ஒரு அமைப்போட இந்த குரு பலனை நீங்கள் வழிபாட்டோட செய்யும் பொழுதும் குரு அருளும் திரு அருளும் கண்டிப்பாக மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி மற்றொரு பதிவில் சந்திப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மிக சிறப்பாக இந்த ஆண்டு குரோதி ஆண்டு தமிழ் வருட பிறப்போட மே மாதம் குரு பெயர்ச்சியும் வருவது ஒரு மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த சிறப்பான தருணத்தில் உங்களுடைய ராசிநாதன் தான் குரு பகவான். மீன ராசி எதிலுமே ஒரு சிறப்பான எளிமையான அற்புதமானவங்க, அதந்து கூட பேசாமல் அமைதியான கிரகம் அப்படின்னு சொல்லலாம்.
எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னா மீனத்துக்கு மட்டும்தாங்க. சலனமே இல்லாமல் பல சாதனைகளையும் சாதுர்த்தியமாக ஜெயிக்கக்கூடியவங்க மீனராசி. மீனராசி அப்படின்னாவே பிற்பகுதி நல்லா இருக்குங்க அவங்களுக்கு வாழ்நாளில். முன்னாடி தகப்பனாலேயோ தாயினாலேயோ மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட்லேயே வாழ்ந்துருவாங்க. அதே 40 வயசுக்கு மேலே பாருங்கள் நல்ல ஜம்முன்னு வரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசியில் ராகு பகவான் பயணிக்கிறார். 3 நட்சத்திரம் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி, உத்திரட்டாதி, சனி பகவானுடைய ரேவதி, புதனுடைய ஆதிக்கமான இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எங்கே வரார் அப்படின்னா 3ல் வந்து உட்காரார் ரிஷபத்தில். சுக்கிரனோட இடத்துல உட்காந்து சுக்கிரன் உச்சம் பெற்ற மீனராசிக்கு என்ன செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா 11ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல உங்களை பார்க்குறார். 3, 9, 11 சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்த உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது குரு இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட இடம் 11ஆம் பாவகமாக வருவதாலும் அவருடைய பார்வை அப்படிங்கும் பொழுது 7, 9, 11ஆக வரக்கூடிய அமைப்பும் சிறப்பு என்றே சொல்லலாம். அப்போ 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது திருமணம் கைகூடும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வெளிநாட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருங்க, வந்து ஒற்றுமையாக வரக்கூடிய காலகட்டங்கள் மீனராசிக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் எங்கே அப்படின்னா வெளிநாடு. 12ஆம் பாவத்தில் ராகு பயணிக்கிறார். அதனால் இல்லை நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா படிப்பு சார்ந்து தொழில் சார்ந்து சிறப்பான காலகட்டங்கள் ராகு பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் மீனராசிக்கு எப்படியோ ஒரு விதத்தில் வெளிநாடு தொடர்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் வெளிநாட்டு அதர் பாஷை பேசக்கூடியவங்களால பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பினே சொல்லலாம். 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நல்ல ஒரு பாக்கியம், தந்தை வழியினால் உங்களுக்கு நல்ல சிறப்பு அம்சமான அமைப்பு இருக்குது. தந்தைக்கு நோய் நொடி இருந்தால் இனிமே அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் மேன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம். 11ஆம் பார்வை அப்படிங்கும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். என்ன நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதே போல் இந்த மீடியா துறையில் ராகு இருக்கிறனால மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, இயல் இசை நாடகம்னே வச்சுக்கோங்களேன், 3 துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அபாரமான வளர்ச்சி. ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துட்டு 3ஆம் பார்வையாக ரிவர்ஸில் குருவை பார்க்கறனால குழந்தைகளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம், குபேர யோகம். குரு ராகு சேர்க்கைக்கு என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு ராகுவோடைய பார்வை என்ன அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி, குழந்தைகள்னால லாபம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் துணிஞ்சு படிக்கிறதுக்கோ நீங்கள் அனுப்பலாம். அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மருந்து மாத்திரை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன அலைச்சல்கள் இருக்கும். விரயத்தை கொடுத்தாலும் நிறைய அமோகமான வெற்றியையும் நல்ல ஒரு தனத்தையும் கொடுத்துருவாங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள். இந்த நீட்டெல்லாம் எழுதிட்டு இருக்கோங்க, கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்கும் கிடைக்கும். அதே போல் ஏன்னா 7.5 சனி அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரன் குருவுடைய நிலைப்பாடை எடுத்து தான் நம்ம குரு பயிற்சி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ், நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த ராகு என்ன செய்வார்னா பயணத்தை கொடுப்பார், ஒரு சின்ன ஒரு வீண் அலைச்சலை கொடுத்துருவார், ஒரு டென்ஷனை கொடுத்துருவார், ஆனால் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கலாம். அதே போல் அதர் பாஷை பேசக்கூடியவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நட்பு வலிமையாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சனி பகவான் 12ல் இருக்கார் அப்படிங்கிறனால தூக்கம் கொஞ்சம் கெடும், ஞாபக மறதி கொஞ்சம் கொடுக்கும். எல்லாமே நன்மை தீமை கலந்து தான் வாழ்க்கைங்க. அப்போ 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா சின்ன சின்ன அசதியை கொடுப்பாரு, தூக்கத்தை கஷ்டப்படுத்துவார், சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பார். அதை மட்டும் நீங்கள் வழிபாட்டு மூலியமாக நீங்கள் மாற்றிக்கிங்க, மீனராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மீண்டும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பெண்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆண்களுக்கு என்னன்னா பெண் தொடர்பு வரும், புதுசாக பெண் தொடர்பு வரலாம், அல்லது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ மனைவி இடத்திலே என்ன அப்படின்னா சின்ன சின்ன மோதல்கள் வரும், பிரச்சனைகள் பெண்களால்
யாருக்குன்னா மீனராசி ஆண்களுக்கு. அதே பெண்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணம் விரயம் வரும். ஆண்கள்னால பிரச்சனை இல்லை, ஆண்களுக்கு தான் பெண்கள்னால பிரச்சனை வரும். கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. லவ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தகராறு வரும். ஆனால் லவ் மேரேஜ் கண்டிப்பாக மீனராசினாவே கொஞ்சம் லவ் வரும், மகரத்துக்கு லவ் வரும்பாங்க. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ராசிநாதனுக்கு நம்ம ஒரு ஃப்ளோவில் சொல்கிறதுங்க. இப்போ மிதுனம் பார்த்திங்கன்னா அரட்டை வீடு, கும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரட்டை வீடுமோ, அதுபோல் மீனம் என்னது ஜல வீடு, நீர்க்காரக தத்துவமுடைய அந்த ராசி. அப்போ உங்களுக்கு எதையுமே நீந்தி போராடி 2வது 3வது ஒரு முயற்சியில் தான் சக்ஸஸ் கொடுக்கும். உடனே எடுப்பில் கொடுக்காது. மீனத்துக்கும் அப்படிதான், மிதுனத்துக்கும் அப்படிதான். இந்த மாதிரி உபயராசின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சில பலன்கள் உண்டு. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு அமைப்பையும் மேன்மையையும் கொடுக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்குங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. போதும், பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன பரிகாரம்னு கேளுங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சிறப்பான பரிகாரம் பெருமாள் வழிபாடு. அயன சயன கோலத்தில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்களா பள்ளிகொண்ட பெருமாள்பாங்க, பெருமாள் வழிபாடு. சுக்கிரன் உச்சம் பெறனால வெள்ளிக்கிழமை எடுங்க. தாமரையும் மல்லிகைப்பும் கொடுத்து நீங்கள் வழிபாடு எடுப்பது இது பொதுவான வழிபாடு. இந்த ஆண்டு நீங்கள் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கனால கோசாலையில் போயிட்டு ஒரு நாள் தங்கி நல்ல வேலை செஞ்சுட்டு வாங்க. இப்போ வேலூர் ராயவேலூரில் இருக்க தங்க கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், ரொம்ப சிறப்புங்க. அங்கே போயிட்டு கோசாலையில் பணி செய்துட்டு அந்த தாயார் லக்ஷ்மி தாயாரையும் அம்பனையும் வழிபாடு எடுக்கும்போது நிறைய வருமானம் கிடைக்கும். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ராகு இருக்கிறனால அங்கே போய் நீங்கள் கடலில் நீராடிட்டு சாமி கும்பிட்டு வாங்க, நல்ல விமோச்சனம் கிடைக்கும். சொன்ன பரிகாரத்தை கவனமாக நீங்கள் எடுக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு செய்யுங்க. மீனராசி நேயர்களுக்கு சிறப்பான ஆண்டாக குரு பெயர்ச்சி குரு அருளையும் திரு அருளையும் தரட்டணும் வாழ்த்தி வணங்கி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுத்த பலன்களை பரிகாரத்தை பயன்படுத்தி இந்த குரோதி ஆண்டு அனைவருக்கும் நற்பலனையே வாரி வழங்கட்டும், இறையருள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி, சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.